ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நாளைக்கு ஆடி 18க்கு ரொம்ப சூப்பராக ஒரு பாயாசம் செஞ்சு அசத்திடலாம். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பால் பாயாசம் செய்ய பிடிக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இதில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எப்படி நல்லா பர்ஃபெக்டாக டேஸ்டியாக பாயாசம் பண்ணுறதுன்னு. இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1.5 லிட்டர் பாலில் பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு 50 கிராம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கடாயில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால் தான். பாலை ஒரு முறை நல்லா பொங்க வச்சிடலாம். இதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெளியில் ஃபார்ம் ஆகிக்கிற ஆடை எல்லாத்தையுமே உள்ளெடுத்து விட்டுருவோம். இதில் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி பால்லையே நல்லா வேக வச்சு எடுக்கணும். தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் பாலில் போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. நான் ஏன் கொதிக்க வச்சு வற்ற வைக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, இப்போ பால்லையே அரிசி வேகிற சமயத்துலேயே அது நல்லாவே வெந்து நல்லா வற்றி வரும். அதனால நம்ம தனியாக அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ கலந்துட்டு ஓரத்தில் ஃபார்ம் ஆகிற ஆடை எல்லாத்தையுமே உள்ளெடுத்து விடணும். இது பாயாசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் நல்ல முக்கியமான டிப்ஸு. நல்ல ஒரு கெட்டியான பால் நம்ம யூஸ் பண்ணி பாயாசம் பண்ணும்போது தான் இது போல் ஆடை ஃபார்ம் ஆகிட்டு வரும். பாஸ்மதி அரிசி பார்த்தோம்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. நான் இன்னைக்கு நுணுக்காம தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாஸ்மதி அரிசியை நுணுக்கிட்டு கூட சேர்த்திக்கலாம். அரிசி வெந்ததுக்கு அப்புறமாவுமே இன்னொரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்க வச்சுட்டு வெளியில் ஃபார்ம் ஆகிக்கிற ஆடை எல்லாத்தையுமே உள்ளெடுத்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் மீதி உள்ள 1/2 லிட்டர் பாலையுமே நான் ஆடையோடவே சேர்த்து ஊற்றி நல்லாவே கலந்து எடுத்துக்க போகிறேன். இது போல் செய்யும்போது அரிசி வேகும்போது நல்லா பால் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போது ரொம்ப பாயாசம் கெட்டியாக இருக்கும். அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் தனியாக 1/2 லிட்டர் பாலை அப்புறமா சேர்த்துறோம். பாயாசத்தோட கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கும் போதே பக்கத்தில் இருந்து நல்லா கலந்துட்டு எப்பவும் போல் ஆடையை எடுத்து உள்ளெடுத்து விட்டுக்கணும். 1.5 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம்ஸ் சர்க்கரை சரியாக இருக்கும். நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணியிருக்கறனால அதிகம் சர்க்கரை தேவைப்படாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சர்க்கரையை கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை போட்டோடனேவே டேஸ்ட் பார்க்காதீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. சர்க்கரை நல்லா பாலில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டா சர்க்கரை நல்லா பாலில் அரிசியில் நல்லா மர்ஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா டேஸ்ட் பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. பால் நல்லா கொதிச்ச உடனே வாசனைக்காக நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா தூவி விட்டுக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அதே சமயத்தில் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாயாசத்தை ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போவுமே நல்ல ஓரத்தில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே நல்லா உள்ளெடுத்து விடணும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பால் பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.